வணக்கம். இந்த வாரத்தோட கடைசி ரிவ்யூ ரூபாய். அதான் இந்த வாரம் ஆல்ரெடி 3 படத்தோட ரிவ்யூ வந்துருச்சு. எதுக்கு இன்னொரு படம் வேற பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் யோசனையே இருந்தாங்க எங்க டீம்ல. பட் பரவாயில்ல, காசா பணமா ரூபாய் தானே அப்படின்றனால போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. இப்பயே சொல்லிட்டேன், ஸ்பாய்லர்ஸ் அஹெட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரூபாய் வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். அது என்ன அப்படின்றத நான் ரிவ்யூல சொல்ல மாட்டேன், கடைசியில் சொல்றேன். இப்போ நம்ம ரிவ்யூ போகலாம். ரூபாய். சந்திரனும் அவருடைய ஃப்ரெண்டும் சொந்தமாக லாரி வச்சிருக்காங்க. லாரியில் லோடெல்லாம் அடித்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு லோடு ஏற்றிட்டு தேனியிலேருந்து சென்னை வராங்க. வந்த இடத்துல சினி ஜெயந்த் அவருடைய பொண்ணு ஆனந்தி இருக்கிற வீட்டை ஷிஃப்ட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் சந்தர்ப்பவசத்தால் ஒரு நாள் முழுக்க இவங்க எல்லாருமே அந்த லாரியிலே பயணம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளும் வருது. கட் பண்ணிங்கன்னா அதே நேரத்தில் வில்லன் ஹரிஷ் உத்தமன் ஒரு பேங்கை கொள்ளடிச்சு அந்த பைசாவை இவங்களுக்கே தெரியாமல் இவங்களோட லாரியில் ஒழிச்சு வச்சுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த காசு வந்து ஹீரோ அண்ட் கேங் கிட்ட கிடைச்சதா இல்லையா, இல்லை திரும்பி வந்து ஹரிஷ் உத்தமன் அந்த காசை எடுத்துக்கிட்டாரா, அந்த ரூபாய் என்ன ஆச்சு அப்படிங்கறத சுத்தி சுத்தி சொல்லிடுற படம் தான் ரூபாய். ஜெயந்தி அக்கா கிட்ட 500 ரூபாய் வாங்கணும்ல, அதை கொடுத்துட்டு வர போனப்பா. கஷ்டம் தான் அவங்க கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கணும். வாங்கினது யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? கதைப்படி சின்ன ஜெயந்தோட கேரக்டரை பார்த்தா ஆடியன்ஸ் எரிச்சல் இரிட்டேஷன்லாம் வரணும். ஆனால் என்ன தெரியல, ஹீரோ சந்திரன் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா எரிச்சலா இருக்கு. படம் முடிஞ்சு யோசிக்கும் போது எல்லாத்துக்கும் இந்த பரணி பையன் தாங்க காரணம். தப்பா சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் இந்த சந்திரன் பையன் தாங்க காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட கேரக்டர் அவ்வளவு சில்லியா எழுதப்பட்டிருக்கு. சின்ன ஜெயந்த் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ற கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட டயலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனந்தி பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்க. அதெல்லாம் ஓகே, இன்னும் எவ்வளவு நாள் அதே வச்சுட்டு ஓட்ட முடியும். அவங்க வந்து நடிப்புல வந்து மைல்ஸ் டு கோ. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் ஆனந்தி அளவுக்கு மைல்ஸ் டு கோ அப்படின்னு சொல்ல முடியல. குயிஸ் டு கோ சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. எஸ், கிலோமீட்டர்ஸ் டு கோ அப்படின்னு வேணா சொல்லலாம். டெரரான வில்லனா ஹரிஷ் உத்தமன் ரொம்ப சின்சியரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய கேரக்டரும் கொஞ்சம் வீக் ஆயிடுது. 70 லட்சம். ஏய், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் உங்களுக்கு டைம். உன் பணம் 1 ரூபாய் குறையாம வந்து சேரும். இளையராஜாவுடைய ஒளிப்பதிவு, இமானுடைய பின்னணி இசை நல்லா இருக்கு. ஆனா படத்தோட ஓட்டத்துக்கு தடையா வர பாடல்கள், ரொம்ப செயற்கையான காட்சி அமைப்புகள், லாஜிக்கே இல்லாத திரைக்கதை, ரஃபான் எடிட்டிங், இதெல்லாம் பார்க்கும்போது சாட்டை எடுத்து அன்பழகனா இந்த படத்தை எடுத்தாரு அப்படின்னு நம்மள படம் யோசிக்க இருக்குது. ஒரு காட்சி ஆரம்பிச்சு முடிகிற விதமே அவ்வளவு அமைச்சூரா இருக்கு. படம் ஆரம்பத்தில் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வில்லன் கிட்ட ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அவர் தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருந்தாலும் அவர் தப்பிக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. அதே மாதிரி லேட்டர் ஹாஃப்ல, ஸ்பாய்லர்ஸ் ஆயிட்டு திரும்பி சொல்லிட்டேன், லேட்டர் ஹாஃப்ல வில்லன் கிட்ட ஹீரோவோட கும்பல் மாட்டிக்கிறாங்க. அவங்களும் தப்பிக்க 1000 வழி இருந்தாலும் அவங்களும் தப்பிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப கண்ட்ரைவ்டா ஆர்டிஃபிஷியலா இருக்கு. இந்த கிளைமேக்ஸ் இருக்கே, கொன்னுட்டாங்களா? இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்துடும். இதுக்கு மேல என்ன திருடவா முடியும்? திருட்டு பையல கண்டுபிடிச்சல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிளையும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாம, ரொமான்டிக் ஆங்கிளையும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாம, ஒரு ஹைஸ்ட் படம் மாதிரி எடுத்துட்டு போக முடியாம டைரக்டர் தவிச்சது பல இடங்கள்ல தனியா தெரியுது. ஒரு நல்ல மெசேஜை சொல்லணும்னு நினைச்சிருக்காரு இயக்குனர் அன்பழகன். அதுக்கு அவரை பாராட்டலாம். ஒரு கதையா கேட்கும் போது பயங்கர பரபரப்பா இருக்கு, ஸ்கிரீன்ல செம்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா பேப்பர்ல இருந்து திரையில அவ்வளவு எஃபெக்டிவா டிரான்ஸ்லேட் ஆகல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஸோ கதை காட்சி அமைப்புகளில் பெருசா அழுத்தம் இல்லைன்றதுனாலும், ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயும் அழுத்தம் இல்லைன்றதுனாலும் எந்த இடத்துலயுமே நம்மளால படத்தோட ஒட்ட முடியல. ஏன் வண்டி நிறுத்துறேன்? அங்க பாரியா, மொத்தத்துல இந்த ரூபாய் நம்ம கொடுக்குற டிக்கெட் ரூபாய்க்கு பெருசா நியாயம் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. இயக்குனர் அன்பழகன் அவர்களே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என் பணம் 1 ரூபானாலும் நான் விட மாட்டேன். ரூபாய் டைட்டிலில் பிரபு சாலமன் பேரை பார்த்த உடனே தொடரி ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படி தொடர்ந்து தான் அந்த படத்தை பார்த்து முடித்தேன். முதல்ல ஏன் இந்த படத்தை நான் வந்து மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா, ஹாலிவுட்டில் மியூசிக்கல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு வசனத்தையே பாட்டாக பாடிடுவாங்க. தனியாக பாட்டெலாம் வராது, ஒரு 15-20 பாட்டு இருக்கும். ஏன் பழைய தமிழ் சினிமாலாம் கூட தியாகராஜ பாகவதர் காலத்துலலாம் பேசினா இருப்பாங்க, டக்குன்னு கட் பண்ணி பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மன்மத லீலை வென்ற பாட்டெலாம் அப்படி தான் வரும். 35-40 பாட்டு இந்த படங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் ரூபாயும் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டு. வசனத்தை வந்து பாட்டாகவே படிச்சிடுறாங்க. ஒரு பாட்டுக்கு வித்தியாசமான லீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒரு சீனில் ஹீரோயினை விட்டுட்டு அவரோட அப்பா போவார். ஸோ ஹீரோ கிட்ட சொல்லுவார், பா என்னுடைய பொண்ணை நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்வாரு. ஆனால் ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். பார்த்துக்கிறேன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு கட் பண்ணி சாங்குக்கு போயிடுவார். நல்ல வேலை கார்த்தி, ஹோட்டலில் நல்லா சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோ. சாப்பிட்டுக்கிறேன், நான் இட்லி சாப்பிட்டுக்கிறேன் பாடியிருப்பாரு. பாட்டாவே படிச்சிட்டியா? எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை.